ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று சண்டே நம்ம வீட்டோட லன்ச் மெனு தாங்க. யூஸ்வலாக சண்டேனா நான்வெஜ் இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்திங்கிறதுனால நம்ம வந்து நான்வெஜ் எடுக்கலை, வெஜிடேரியன் லன்ச் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச்சாக பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து வெள்ளரிக்காய், கேரட், தயிர் பச்சடி, காலிஃப்ளவர் பக்கோடா, அடுத்து பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டுகளை நம்ம வந்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டிப் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. அந்த சூட்டில் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த கீரையை தனியாக எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 வெங்காயத்தை சேர்க்குறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா இந்த வதக்கி விடலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி இதையும் நல்லா ஆற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு. இந்த மசாலா, கீரை எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் துண்டுகளை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் மூடி எடுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்ல க்ரீமியான சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் சாஸ் எதுவும் ஆட் பண்ணலைங்க. இது வந்து வெறும் பச்சை மிளகாய், பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கோஸ், குடமிளகா அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமையும் சேர்த்து உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து சாதத்தை போட்டு கிளறி எடுத்துட்டேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சாஸ் எதுவும் சேர்க்காமலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும்போது. அடுத்து காலிஃப்ளவர் பக்கோடாவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா, அடுத்து நல்ல சூடான ரசமும் ரெடி பண்ணியாச்சு. நேற்று சண்டே நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியான பாலக் பன்னீர், நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, நல்ல சூடான ரசம். இதுதாங்க நேற்று நம்ம வீட்டோட லன்ச் மெனு. இந்த டேஸ்டியான லன்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.